வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரினா என்ன, ஆர்டர்னா என்ன, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எக்ஸாமினேஷனில் y = e⁴x இதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது வந்து அதுல இருந்து எப்படி வந்து நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் சை வந்து ஹைட்ரஜனிக் எலக்ட்ரிக்கோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நம்ம டபுள் டைமோ அல்லது ஒன் டைமோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும் எனர்ஜி ஈகன் வேல்யூ ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா குட் எக்ஸாம்பிள் எதுலான்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியோட அந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சைஸ் ஈக்குவல் டு a sin omega t, அதாவது a sin omega t அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை போட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை அதாவது n/x டிவைடட் பை l அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த மாதிரி இதை சால்வ் பண்றதுக்கு, அதாவது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். ரைட்டா? சரி, இந்த ஃபார்ம் பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கோட ஆன்சரும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. y = e⁴x × a + bx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நீங்க திரும்ப இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுமே உள்டா தான். இப்போ என்ன பண்ணலாம், விடையில இருந்து கொஸ்டினை கொண்டு வரப்போம், வேற ஒன்றுமே கிடையாது. இதுவும் ஒரு ஃபார்மேட் தான். ரைட்டா? இப்போ வந்து சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, இது கொஸ்டின் கொண்டு வரும். ரைட்டா? சரி, இப்போ வந்து ஹவு டு ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம இருக்கணும், அது என்ன ஆர்டர் வேணா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எத்தனை ஆர்டர் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா d²y/dx², அதாவது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா y நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் அதோட ரூட்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து x² -2 -4 வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து x² -4 = 0 அப்படின்னா இதோட ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x = +or -2 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன மீனிங், நீங்க -2 போட்டாலும் 0 வரும், +2 போட்டாலும் 0 தான் வரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அப்படிமோ. அப்போ இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னா 2 ரூட்ஸ் கிடைக்கும். 3 இருந்துச்சுன்னா பவர் வந்து அதாவது 3, அதாவது ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து உங்களுக்கு எத்தனை கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. a and b அப்படிங்கிற 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அந்த a and b அப்படிங்கிறது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், x மட்டும் தான் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி 2 கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆர்டர்ல தான் வரும் அப்படின்னா செகண்ட் ஆர்டர்ல தான் வரும். ஆன்சர் வந்து செகண்ட் ஆர்டர்ல தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே வெறுமனையா நமக்கு ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக்கா டேரக்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒரு வழி. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சொல்யூஷன் பாருங்க. y இந்த பக்கம் கீழே கொண்டு தானே கிடைக்கும், டிவைடட் பை e⁴2x அப்படின்னு நம்ம கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து a + bx அப்படின்னு நம்ம கிடைக்கும். ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், இது மேலே கொண்டு போயிடலாமா. அப்போ y e⁻−2x = a + bx அப்படின்னு நம்ம கிடைக்கும். சரி, நமக்கு என்ன தெரியும், நமக்கு இந்த a and b என்ன பண்ணும், ரெண்டுமே கேன்சல் பண்ணும். அதாவது a and b ரெண்டு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். நமக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியும். ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன 0வா மாறும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, y அப்படின்னு தான் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா y அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருந்தா dy/dx தான் வரணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி வச்சுக்கலாம். அப்ப இது வந்து செயின் ரூல்ல வரும். சரி, செயின் ரூல்ல வரும். அப்ப எப்படி கிடைக்கும் பாருங்க, செயின் ரூல் எப்படி நமக்கு தெரியும், அதாவது uv அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செயின் ரூல் தான் u dash v plus v u v dash வரும். அதாவது u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும், v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதான் வந்து செயின் ரூல் நமக்கு தெரியும். அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் என்னது y ஃபங்க்ஷன் தான், y பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2x இருக்கு. ரைட்டா? அப்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் பாருங்க, dy அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் e⁴2x e⁻−2x × -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க, அதாவது e⁻−2x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், dy/dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் a டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் bx டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், b மட்டும் கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும், b, ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சரி, நெக்ஸ்ட் இது அகைன் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் b என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும் நம்ம. சரி, நெக்ஸ்ட் இதை பாருங்க. இப்போ இந்த ரெண்டு இதுலயும் பாருங்க திரும்ப அதே தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், -2 வெளியில எடுத்துக்க வேண்டியதான். y அப்படியே வச்சுக்கோங்க, e⁻−2x × -2 plus
என்னது திரும்ப வந்து e பவர் மைனஸ் 2x அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப y அப்போ என்ன ஒரு dy பை dx அவ்வளோதான். ப்ளஸ் இதை போட்டுக்கோங்க. அப்போ e பவர் மைனஸ் 2x என்னது இங்கே பாருங்க e பவர் இதில் ரெண்டுமே ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இப்போ e பவர் மைனஸ் 2x அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ d ஸ்கொயர் y பை dx நம்ம அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் d ஸ்கொயர் கிடைக்கும் ரைட்டா. அப்போ d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் dy பை dx. அப்போ e பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் பாருங்க e பவர் மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் 2. இப்போ இந்த பக்கம் b என்னது b டிஃபரன்ஷியேட் பண்ணது 0 சரி. அப்போ நமக்கு சொல்ல முடிஞ்சு. அப்போ என்ன பாருங்க இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுவோமா. அப்போ என்ன பாருங்க இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. இந்த இடத்துல மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4y e பவர் மைனஸ் 2x இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ப்ளஸ் e பவர் மைனஸ் 2x dy பை dx ப்ளஸ் இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்குது அதே தான் e பவர் மைனஸ் 2x d ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயர்டு இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குல்ல மைனஸ் 2 e பவர் மைனஸ் 2x dy பை dx ஈக்குவல் டு 0 சரியா ரைட். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் பாருங்க இங்கே ஒரு e பவர் e பவரில் இருக்குது, இங்கே ஒரு e பவர் டேர்ம் இருக்குது, இங்கே எல்லாத்துலேயும் என்னது e பவர் டேர்ம் இருக்குது. அதை என்ன பண்ணலாம் தூக்கிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க எல்லாத்தையுமே தூக்கிடலாம். அப்போ முடிஞ்சு. அப்போ என்ன கிடைக்கும் ரிமைனிங் 4y ப்ளஸ் dy பை dx ரைட்டா dy பை dx. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு இங்கே ஒரு dy பை dx இருக்குதா, இங்கே என்ன இருக்குது மைனஸ் 2 இருக்குது. அப்போ அது பக்கத்தில் எழுதிக்கங்க. அப்போ மைனஸ் 2 dy பை dx எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது ப்ளஸ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் சீக்வல் டு 0. இப்போ இங்கே பாருங்க இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் 4y மைனஸ் 2 சாரி மைனஸ் dy பை dx ப்ளஸ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன பண்ணலாம் வரிசை அடிக்கலாமா, ஆர்டர் வந்து 2 1 0 அப்படின்னு ஆர்டர் அடிக்கலாம். அப்போ எப்படி கிடைக்கும் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் dy பை dx ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கான ஆன்சர். சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும் d ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கும். இது நம்ம வேறு எப்படி எழுதிக்கலாம் பாருங்க y டபுள் டேஷ் மைனஸ் y டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0 இப்படி எழுதிக்கலாமா. சரி அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஏன் வந்து செகண்ட் ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 2ன்னு வந்துருக்குது சரியா. சரி இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் என்ன டிகிரின்னு கேட்டாங்கன்னா ஆர்டர் வந்து 2, இதோட பவர் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ டிகிரி வந்து 1 சரியா ரைட். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 0 சரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் வரிசையாக போயிடும். நான் லீனியராக மாறி நம்பர்ஸ் வந்து ஏதோ ஒன்று விடுபட்டு இருக்கும் மாறி இருக்கும் சரியா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சுன்னா ஒய் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து செகண்ட் அதாவது அதுல இருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இப்போ ஒய்யும் கொடுத்ததுனால மாதிரி கலர்னு 2 இதாக போட்டு இதே மாதிரி வேற சை கொடுத்துடலாம், வேற என்ன ஃபார்மேட் கொடுத்தாலுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சர் இதுதான் கிடைக்கும். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்ச பிறகு வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுல இதை நம்ம வந்து பார்க்கலாம் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சந்தேகம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.